ஆக்டர் ஜாஸோட நடிப்பில் இன்னைக்கு வெளிவந்த படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தின் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்ப்போம். படத்தோட ஒன்லைன் எடுத்து பார்த்தோம்னா, சின்ன வயசுலயே பல கஷ்டங்களையும் துரோகங்களையும் பார்த்த 2 சின்ன பசங்க, ஒரு அக்கா ஒரு தம்பி, இவங்க ஃபியூச்சர்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்படி இவருக்கு மேல அதை ஜாஸ பழிவாங்க அவரோட மகனாரா இல்லையான்றதான் படத்தோட மீதி கதை. படத்தின் பிளஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு காஸ்டிங் தான், ஒவ்வொரு ஆக்டரும் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுலயும் ஜாஸ்ன நடிப்பு வேற லெவலில் இருந்துச்சு. அதே போல டெக்னிக்கல் சைட்லயும் இந்த படத்துக்கு குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ப்ரொடக்ஷன் சைட்லயும் எந்த குறையும் இல்லாம அவ்வளவு அழகா படத்துக்காக மினக்கட்டு இருக்காங்க. அப்பேண்டா படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றாங்கன்னு எடுத்து பாத்தீங்கடா, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதே படத்தின் மைனஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. வீக்கான ரைட்டிங், வீக்கான ஸ்கிரீன் பிளே இந்த படத்தோட பெரிய பிரச்சனை. படம் உண்மையிலேயே குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் இல்ல. எக்காரணம் கொண்டும் குடும்பத்தோட போய் பாத்துறாங்க. படத்துல முதல் பாதி முழுக்க அடல்ட் சீன் தான் அதிகம். பாக்குற ஆடியன்ஸுக்கே போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பர்சனலா எனக்கு மியூசிக்கும் அவ்வளவா கனெக்ட் ஆகல. படம் பார்க்க எங்கேயுமே எங்களுக்கு எமோஷனலா கனெக்டே ஆகாது. என்னடா இது போய்கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த பெரிய பிரச்சனை படத்தோட டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு கட்டத்துல பாதியிலேயே எழும்பி ஓடிடலாம் மாதிரி இருக்கும். கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ரெண்டு மாதிரி தான் இருக்கும். மொத்தத்துல இந்த படம் வீட்டை சும்மா இருந்தா ஒருக்கா போய் பார்க்கலாம்.